ஹாய், வெல்கம் டு லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். இலங்கையைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சுட்டு இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி போயிட்டாங்க. அவங்கள நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசிட்ட இருந்து இந்திய அரசுக்கு ஒரு விண்ணப்பம் போகுது. ஆனா நாங்க அப்படி எல்லாம் செய்யல, எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நீங்க ஹிஸ்டரியை பார்க்கலாம், அப்படியான எந்தவித கொடுக்கல் வாங்கலும் எங்ககிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த தம்பதியர் சொல்றாங்க. இந்த விஷயம் இப்போ பூதாகாரமா வெடிச்சிருக்கு. சமூக வலைதளத்திலையும் ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்றத இன்றைய லங்கால பொங்கலோடு ஆராய பொதுவாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். திருச்சி இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு தம்பதியர். இவங்களுக்கு எதிராகத்தான் பல கோடி ரூபாய் இவங்க நிதி மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுக்கப்படுது. மீண்டும் இலங்கை அரசோட கோரிக்கைக்கு இணங்க அவங்க இன்றைய நாள்ல இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. அந்த தம்பதியோட 13 வயது மகனும் அவங்களோட திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. திருச்சி விமான நிலையம் ஊடாகத்தான் அவங்க இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இப்படி இலங்கை அரசிட்ட இருந்து தங்களை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி புகார் வந்ததுக்கு அப்புறமாக அந்த பெண் சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, வலுக்கட்டாயமா தான் நாங்க இலங்கைக்கு அனுப்பப்படுறோம், இந்திய அரசு எங்களுக்கு இது மிக பெரும் துரோகமாக செய்யுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முதலமைச்சரோட தனிப்பிரிவில் கூட நாங்க முறைப்பாடு கொடுத்திருந்தோம், இருந்தாலும் இது சட்டவிரோதமா நடக்குது அப்படின்னு அந்த பெண்ணோட வழக்கறிஞரும் சொல்லி இருக்காங்க. பல கோடி ரூபாய் நிதி மோசடி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஊர்ஜிதமாக இருக்கு, அதனாலதான் திருப்பி அனுப்புறோம் சொல்லி இந்திய அரசும் திட்டவட்டமா சொல்றாங்க. இப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல 2020 நவம்பர் 6 இரவு 11 மணி இருக்கும். கடலோர பாதுகாப்பு படை ஆய்வாளரா செல்வராசு இருக்காரு. பேருந்து நிலையத்துல சிறுவனோட ஒரு தம்பதியை பாக்குறாரு. அவங்ககிட்ட போய் இவர் விசாரிக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இலங்கையிலிருந்து நாங்க படகு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உரிய அனுமதி இல்லாம இவங்க இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதாவது 1967 குடிவரவு சட்டப்பிரிவு 12(1)C படி பார்த்தா அவங்க கைது செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தோட கைதானாங்க. அதுக்கப்புறமாக நீதிமன்றத்துல ஆவணத்தோட சமர்ப்பிக்கப்பட்டு முகமது ஷிஹாப் ஃபாத்திமா ஃபர்சானா மார்க்க தம்பதி புழல் சிறையில அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய 13 வயது மகன் நாகையில் இருக்கக்கூடிய அரசு காப்பகத்துல தங்க வைக்கப்படுறாரு. இப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டவங்க 2 மாசத்துக்கு அப்புறமாக தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு திருச்சி மத்திய சிறை வளாகத்துல சிறப்பு முகாமில் தனித்தனியா அடைக்கப்படுறாங்க. இந்த நிலையில அந்த தம்பதிக்கு எதிராக நிதி மோசடி புகார் இந்தியாவுக்கு கொடுக்கப்படுது. அதனால இலங்கை ரொம்பவே பிரயத்தனத்தோட இந்த விஷயத்தை எப்படியாவது முடிக்கணும்ன்றதுக்காக அவங்கள அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி பாரிய பிரயத்தனத்தை மேற்கொள்ளுது. இந்த தம்பதியர் கொழும்புல ப்ரீவெல்த் குளோபல் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்ததாகவும் இஸ்லாமிய சட்டப்படி செயற்படுறதா சொல்லிட்டு முதலீட்டாளர்கள்ட்ட 150 கோடி ரூபாய் வைப்பு தொகையை மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படித்தான் காவல்துறையில வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு கிழக்கு மாகாணத்துல கல்முனையில ஒரு பிராஞ்சும் இருந்திருக்கு. அந்த கிளையில தான் இந்த மோசடி நடந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரா முகமது ஷிஹாபும் இயக்குனர் அவருடைய மனைவியும் இருந்திருக்காங்க. இப்படி இலங்கை சார்பாக கொடுக்கப்பட்ட வழக்கினுடைய தகவல்கள் அடங்கிய காவல்துறை தரப்பு ஆவணம் இருக்கு இல்லையா, பிபிசி தமிழ் பார்த்திருக்கு. அந்த வழக்குல தான் 1000க்கும் அதிகமானவங்க இந்த தம்பதி மூலமா ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு வழக்கு பதிவாகி இருக்கு. கல்முனை நீதிமன்றத்துல இவங்களுக்கு எதிராக வழக்கு நிலுவையில இருக்கிற நிலையில தான் படகு மூலமா இந்தியாவுக்கு இவங்க சட்ட விரோதமாக குடிவந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா நாங்க 100 கோடி எல்லாம் மோசடி செஞ்சுதா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஃபாத்திமா சொல்றாங்க. அத்தோட கொழும்புல அவங்களுக்குன்னு இருந்த ஒரே வீட்டையும் சிலர் அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததாகவும் சொல்றாங்க. இப்படி வழக்கு தொடர்ந்தாலும் இலங்கை மூலமாக அவங்க திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று பிரஷர் கொடுக்கப்பட்டாலும் எங்களால இலங்கைக்கு போக முடியாதுங்க, எங்களுக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது, உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய குறைகளை இந்தியா கேட்கிற மாதிரியே இல்ல, எங்களை அனுப்பிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே மனவருத்தத்தோட சொல்லி இருக்காங்க. இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி இலங்கை அரசு நோக்கத்தோட இருக்கு. வங்கி கணக்கு உட்பட எல்லா ஆவணத்தையும் அரசு ஆய்வு செய்யட்டும், எங்க மூலமா எந்த பண பரிவர்த்தனையும் கிடையாது அப்படின்னு அந்த ஃபாத்திமாவும் சொல்றாங்க. இப்படி இலங்கைக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி கணவர் முகமது ஷிஹாப் என்ன பண்றாருன்னு சொன்னா, சிறப்பு முகாமில் இருந்துட்டே மனு ஒன்னு அனுப்புறாரு. 2023 மே மாதம் 31 அந்த மனு அனுப்பப்படுது. அந்த மனுவில இலங்கைக்கு எங்களால மீண்டும் செல்ல முடியாது அப்படின்றதுக்காக காரணங்கள் அவர் பட்டியலிட்டு கொடுத்திருக்காரு. ஆனா அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பதிலாக முகாம்வாழ் இலங்கை தமிழர்களோட விருப்பத்தின்படிதான் நாங்க இலங்கைக்கு போறதுக்காக வழிவகை செய்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த மோசடி செய்துதான் சொல்லப்படுற தம்பதி சொல்றாங்க, எங்களுக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது, உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால திட்டமிட்டுதான் இப்படியான ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்றது மிக முக்கியமானதா பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி ஆணையர் சொன்னாலும் ஃபாத்திமாவினுடைய வழக்கறிஞர் புகழேந்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய விருப்பம்
விண்ணப்பம் இல்லாம சட்டவிரோதமா தான் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இந்திய அரசு அப்படின்னு சொல்றாரு. பிபிசி அவர் பேசும்போது இந்தியா இலங்கைக்கிடையே கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இருக்கு. இலங்கை அரசுக்கு இவங்க தேவை என்றதை நீதிமன்றத்தில் நிரூபிச்சா மாத்திரம் தான் அவங்கள அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படியான எந்த முயற்சியும் இல்லாமலேயே இப்படியான சட்டவிரோத நாடு கடத்தல் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இலங்கைக்கு அனுப்புறது சரியான விஷயமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு. இப்படியான பின்னணியில மோசடி செய்துதான் கருதப்படுற இந்த ஷிஹாப் தம்பதி வழக்குல எந்தவித சட்டமும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னும் இலங்கை அரசு கேட்டுக்கொண்டதுக்காக மாத்திரம்தான் அவங்களை சட்டவிரோதமாக நாடு கடத்தி இருக்காங்க அப்படின்னு புகழேந்தி சொல்றாரு. ஆனா பாத்திமாவினுடைய குற்றச்சாட்டுக்களை திருச்சி சிறப்பு முகாமினுடைய சிறப்பு துணை ஆட்சியர் நஜிமுன்னிசா முற்றிலுமா மறுக்கிறாங்க. பிபிசி அவங்க பேசும்போது தமிழ்நாட்டுக்குள் அவங்க சட்டவிரோதமா நுழைஞ்சதுக்கு அப்புறமா வழக்கு பதிவாகி அந்த வழக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. புழல் சிறையிலிருந்து அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா சிறப்பு முகாமுக்கு போக வேண்டியது வழக்கமானது. இப்போ தமிழக அரசிட்ட இருந்து உத்தரவு வந்ததால இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதாவது தம்பதியை அனுப்புமாறு பாஸ்போர்ட், பயண டிக்கெட் எல்லாத்தையுமே இலங்கை தூதரகம் அனுப்பி இருக்கு. அதனாலதான் இலங்கை அரசு கேட்டுக்கொண்டதால நிதி மோசடி செய்துதான் கூறப்படுற தம்பதியை நாடு கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறமாக தீவிர விசாரணையின் பின்னராக இதில் இலங்கை அரசு பொய்யான விஷயத்தை புகுத்தி இவர்களை குற்றவாளி ஆக்கி இருக்கிறதா அல்லது அவர்கள் நிரபராதியா என்பது மீண்டும் தெரிய வரும். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.